கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமைநாயகம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய், முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தல் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மீலாது நபி வல்லோர் அல்லாஹ் அந்த பெருமானாரை உடைய அன்பையும் ஷஃபாஅத்தையும் நாளை மறுமை நாளையில் பெறக்கூடிய அதுக்கு தகுதி வாய்ந்த மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய வழிகாட்டுதல் எந்த அளவுக்கு அவருடைய தோழர்களை பக்குவப்படுத்தி இந்த மார்க்கத்திற்கு அர்ப்பணிக்கக்கூடிய நல்ல சிந்தனையாளர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு அறையில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு அறையில் உட்கார்ந்துட்டு தன்னுடைய நண்பர்களுடன் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க சமயத்தில் ஒவ்வொருவருடைய ஆசையும் கேட்கிறாங்க. நம்மெல்லாம் பேசிக்குவோம்ல, உன்னுடைய ஃபியூச்சர் ஆசை என்ன, வேற என்ன ஆகணும்னு நினைப்ப, அப்படிலாம் கேட்கும் பொழுது தன்னுடைய நண்பர்களிடம் கேட்கிறாங்க. அந்த நண்பர்களிடம் ஒருவர் சொன்னார், இந்த அறை முழுவதும் எனக்கு தங்கம் இருந்து அந்த தங்கத்தை நான் அத்தஸத்தகு பிஹி, நான் தர்மம் செய்வதற்கு விரும்புகிறேன். இந்த அறை முழுவதுமாக தங்கம் இருந்து அந்த தங்கத்தை நான் தர்மம் செய்யறதுக்கு நான் விரும்புகிறேன். இன்னொருவர் சொன்னார், இந்த அறை முழுவதும் வெள்ளி இருந்து அந்த வெள்ளியை நான் தர்மம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொன்னார். கடைசியாக எல்லாரும் சேர்ந்து, அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்க கருத்தை சொல்லுங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, இந்த அறை முழுவதும் நல்ல மனிதர்கள் இருக்க வேண்டும், நல்ல நல்ல பண்புள்ள மனிதர்கள் இருக்க வேண்டும். அதற்கு உதாரணமாக அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, சாலிமு மௌலா அபூ ஹுதைஃபா, அபூ ஹுதைஃபாவுடைய அடிமையான சாலிம் போன்ற நல்ல மனிதர்கள் எனக்கு வேண்டும். அப்படி மனிதர்கள், நல்ல மனிதர்கள் இருந்தால் அவர்களை கொண்டு உலகம் முழுவதும் இஸ்லாத்தை நான் கொண்டு செல்வேன், உலகம் முழுவதும் நான் இஸ்லாத்தை கொண்டு செல்வேன். அவனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்த சமயத்தில் எப்படி அற்புதமான மனிதர்களை கொண்டு வந்திருக்காங்க பாருங்களேன். நல்ல தங்கம், காசு, பணம் அதெல்லாம் பெரியதல்ல, நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுப்பதே கடினம். நல்ல மனிதர்கள் கிடைத்து விட்டாலே உலகம் முழுவதும் இந்த மார்க்கத்தை கொண்டு சென்று விட முடியும். அவர்கள் மூலமாக மார்க்கத்தை நான் உலகம் முழுவதும் கொண்டு சென்று உலகமே இஸ்லாமிய மயமாக என்னால் ஆக்க முடியும் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. அப்படின்னா எப்படி அழகான நல்ல நல்ல மனிதர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி விட்டு சென்றிருக்கிறாங்க பாருங்க அருமையானவர்களே. அதே போல சஅத் பின் அபி வக்காஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவங்க ஈராக்கு, பஸ்ரா போன்ற நகரங்களில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹலீஃபாவாக இருக்கிறாங்க. ஹலீஃபாவாக இருக்கும் பொழுது வீடு கட்டுறாங்க. அவங்க வீட்டை கட்டும் பொழுது வீட்டினுடைய படியை கொஞ்சம் உயரமாக
ஒரு 4-5 படியை வச்சு கொஞ்சம் உயரமாக கட்டிடுறாங்க. இன்னைக்கு வெள்ளம் ஃப்ளட் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம எல்லாம் வீடை உயரமாக கட்டுவதே போல அந்த காலத்தில் கொஞ்சம் வீடை கொஞ்சம் கட்டினா கொஞ்சம் பெரிய பணக்காரர்கள் வசதியானவர்கள் என்று வீடை கொஞ்சம் உயரமாக கட்டுவாங்க. வீடு கட்டினோன்னே எங்களுடைய ஹலீஃபா வீடு கட்டியிருக்கிறாரு, 4-5 படியை ஏறி அவரை போய் எப்படி எங்களால் சந்திக்க முடியும்? வயதானவர்கள் இருக்கிறாங்க, ஏழை என்ன அவங்க குழந்தைகள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, படியேறி ஹலீஃபாவை சந்திப்பதா நாங்கள் என்று ஒரு கடிதம் எழுதுறாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. இதே போல ஹலீஃபா என்ன பண்றாரு, வீடு உயரமாக கட்டியிருந்த சஅத் பின் அபி வக்காஸை உமர் ரலியல்லாஹு தஆலா வீட்டை இடிக்க சொன்னாங்க. ஒரு ஆட்சியாளராக இருக்கக்கூடியவர் பொதுமக்களை ஈஸியாக சந்திப்பதற்குண்டான வழிகளை ஏற்படுத்த வேண்டும். ஒரு பொறுப்புதாரி ஒரு ஹலீஃபா எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, மக்கள் சிரமப்பட்டு ஆட்சியாளரை சந்திக்க கூடாது, சிரமம் இல்லாமல் சந்திப்பதற்குண்டான வழிகளை தான் இருக்கணுமே தவிர வீட்டை இடிக்க சொன்னாங்க, படிக்கட்டெல்லாம் இடிக்க சொன்னாங்க. அப்பனா ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, மக்களுக்காக வேண்டி இருக்க வேண்டுமே தவிர ஆட்சியாளருக்காக வேண்டி மக்கள் இருக்கணும்லாம் சொல்லல. சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று. அருமையானவர்களே, இப்படி நல்ல நல்ல குணமுடையவர்களாக மக்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்ற செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லி எப்படி உருவாக்கி இருக்கிறார். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ உபைதத்துல் ஜர்ராஹ் அவர்களை சந்திக்கிறதுக்காண்டி போறாங்க. அவங்க சிரியாவுடைய பலஸ்தீன் பகுதியுடைய ஹலீஃபாவாக இருக்கிறாங்க. அவங்கள சந்திக்க போறாங்க. அபூ உபைதத்துல் ஜர்ராஹ் யாரு அப்படின்னா, சிரியா, பலஸ்தீன் இதை போன்ற நாடுகளை எல்லாம் இவருடைய தலைமையில் தான் வெற்றி கொள்ளப்பட்டது, இஸ்லாமிய மயமாக ஆக்கப்பட்டதற்கு காரணம் அபூ உபைதத்துல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அபூ உபைதாவை சந்திப்பதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க போனாங்க. அபூ உபைதத்துல் ஜர்ராஹை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். கடுமையான பசி, நீண்ட தூர பயணம் அல்லவா, கடுமையான பசி ஏற்பட்டுச்சு. பசி ஏற்பட்ட பொழுது இந்த கலந்துரையாடலை கொஞ்சம் நிறுத்தி கொண்டு நம்ம சாப்பிட்டுக்கலாங்கிறாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அபூ உபைதத்துல் ஜர்ராஹ் சொன்ன தன்னுடைய பணியாளரை அழைத்து, அமீருல் முஃமினீன் வந்திருக்கிறாங்க, உணவு கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவனுடைய பணியாளர் காதிம் என்ன பண்றாருன்னா, கேட்கிறார் அபூ உபைதத்துல் ஜர்ராஹ்ட்ட, ஹலீஃபா அவர்களே, நீங்கள் உண்ணக்கூடிய உணவு வேணுமா, மற்றவர்கள் உண்ணக்கூடிய உணவு வேணுமான்னு கேட்கிறார். யாரு இருக்கா? அமீருல் முஃமினீன் இருக்கிறாங்க. முகம் மாறுது, முகம் செவக்குது. இரட்டை முறை உணவா? இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில அரசருக்கு ஒரு உணவு, மற்றவர்களுக்கு ஒரு உணவா என்று முகம் மாறுகிறது. இவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, 2 உணவை எடுத்துருவாப்பா அப்படின்ட்டார். 2 உணவும் கொண்டு வரப்படுகிறது. 2 உணவையும் கொண்டு வரப்பட்டு அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு பரிமாறப்படுகிறது. அந்த பரிமாறக்கூடிய சமயத்தில் முதல்ல உணவு எடுத்து வைக்கிறாங்க. அந்த உணவுல சாப்பிடுவதற்கு ரொட்டி இருக்கிறது, மாமிசம், பல வகையான மாமிசங்கள் இருக்கின்றன, 2-3 வகையான சைடிஷ் இருக்கிறது. எல்லாத்தையும் வச்சாங்க. இது யாருடைய உணவு? இது யாருடைய உணவுன்னு கேட்டாங்க. இது அபூ உபைதத்துல் ஜர்ராஹுடைய உணவு அல்ல, மற்றவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு இது. அப்பனா ஹலீஃபாவுடைய உணவை எடுத்துட்டு திறந்து வைங்க அப்படின்னு சொல்லப்படுது. திறந்து பார்த்தா 3 நாளைக்கு முன்னாடி உள்ள காஞ்ச ரொட்டி மட்டும் இருக்கு, கொஞ்சம் ஜைத்தூன் எண்ணெய் இருக்கு. 3 நாளுக்கு முன்னால் சுடப்பட்ட காஞ்ச ரொட்டியும் தொட்டு சாப்பிடுவதற்காக வேண்டி ஜைத்தூன் எண்ணெயும் இருக்கிறது, ஆலிவ் ஆயிலும். அது கபகபன்னு உட்கார்ந்து அழுதுட்டாங்க.
ஏன்னா கடுமையான கோபத்தில் இருந்தாங்க. அரசருக்கு உயர்வான உணவு, ஹலீஃபாவுக்கு உயர்வான உணவு, பொதுமக்களுக்கு சாதாரண உணவு என்று அப்படி விளங்கிக்கிட்டாங்க. அவர் கேட்டவுடன், ஹாதிம் கேட்டவுடன். ஆனா இந்த நிலையை பார்த்தோன்னே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தேம்பி 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 இந்த இரட்ட முறை கூடும் என்றார். இந்த இரட்ட முறை என்ன, இது கூடும். எது கூடாது? ஆட்சியாளருக்கு உயர்தரமான உணவும் குடிமக்களுக்கு சாதாரண உணவு என்பது கூடாது இஸ்லாமிய பார்வையில. ஆனா ஆட்சியாளர் சாதாரண உணவை சாப்பிட்டு கொண்டு பொதுமக்கள் மற்றவர்கள் சாப்பிடக்கூடிய உணவாக இருந்தால் இது கூடும், இது அனுமதிக்கப்பட்டது தான் என்று அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க. அப்படின்னா எப்படி முத்துக்களான சஹாபாக்களை இந்த உம்மத்திற்கு, இந்த உலகத்திற்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க. அப்படின்னா அந்த உமர் இருந்தால் சிறந்த ஆட்சி நடக்கும் என்றெல்லாம் இன்று உலகமே புகழப்படக்கூடிய உமர் போன்ற சிறந்த தோழர்களை இந்த உலகத்திற்கு உருவாக்கி கொடுத்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிறந்த இந்த மீலாது நபி இன்றைய நாளையில் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத்துகள் போதும் வல்லோன் அல்லாஹ் அதன் மூலமாக நமக்கு ஷஃபாஅத்தையும் நாளை மறுமை நாளில உயர்ந்த தரஜாக்களையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. வாழும் காலமெல்லாம்